வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சனுடைய தயாரிப்பில் கவின் நடிச்சிருக்கிற படம் பிளடி பெகர். இந்த படத்தை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்னும் இந்த படத்தோடைய ஓடிடி சேட்டலைட் வந்து விற்கல, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் வித்திருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் ரிலீஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 27 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுடைய அஃபிஷியல் அப்டேட்ஸே வந்திருக்கு. அதில் ஒரு படம் வந்து ஆக்டர் கார்த்தியோடைய அடுத்த ரிலீஸ் ஆன மெய்யழகன் படம் வந்து செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே மூவி டீம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அதே செப்டம்பர் 27 தான் கவினோடைய பிளடி பெகரும் டார்கெட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிளடி பெகரை தாண்டி ஜெயம் ரவியோடைய பிரதர் படமும் செப்டம்பர் 27 தான் டார்கெட் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ இந்த 3 படங்களும் ஒரே டேட்டில் ஒன்றா ரிலீஸ் ஆக போதா, இல்லை இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெய்யழகன் செப்டம்பர் 27 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீதி 2 படங்கள் பிரதர், பிளடி பெகர் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவோடைய அடுத்த ரிலீஸ் ஆன அமரன் படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமரன் வந்து ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பருக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அமரன் வந்து அக்டோபர் ரிலீஸ் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஈவினிங் போஸ்டரில் வந்து அக்டோபர் 31 தீபாவளிக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சரி, அமரன் படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வருது அப்படின்னா அப்போ விடாமுயற்சி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வேட்டையன், விடாமுயற்சி இந்த 2 படமுமே அக்டோபர் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணுறதா நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க டேட் மட்டும் தான் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க எந்த மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறத கூட கன்ஃபார்ம் பண்ணல. பட் அன்அஃபிஷியலாக நியூஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கண்டிப்பாக வந்துருவாங்க. மெயினாக வந்து தீபாவளியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அமரன் தீபாவளி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமரன் கண்டிப்பாக சோலோ ரிலீஸ்லாம் ஆகாது. அமரன் கூட இன்னொரு படம் வரும். அது எந்த படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஒன்று அமரன் வெர்சஸ் விடாமுயற்சியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அமரன் வெர்சஸ் வேட்டையனா கூட இருக்கலாம். இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வேட்டையனோடலாம் வந்து கிளாஷ் பண்ணல, வேட்டையன் வந்து தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேட்டையன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒன்று வேட்டையன் வெர்சஸ் அமரனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ விடாமுயற்சி என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி அப்போ கங்குவாவோட கிளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா அக்டோபர்லேருந்து தள்ளி நவம்பர் மாதம் தான் விடாமுயற்சி வர மாதிரி இருக்கும். என்னதான் மூவி டீம் வந்து அவங்க படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலுமே நம்மளால் கன்ஃபார்மாக நம்ப முடியல இந்த படம் சொன்ன டேட்டில் வருமா அப்படின்னு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நிறைய படங்கள் வந்து போஸ்ட்போன் ஆச்சு. ஆரம்பத்தில் ஒரு ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேட்டில் வரல, வேற டேட்டில் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இல்லை 2 படத்துக்கு பண்ணால் பரவாயில்ல. நிறைய படங்கள் போஸ்ட்போன் ஆனதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால வந்து நம்மளால் எதையுமே நம்ப முடியல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தீபாவளிக்கு அமரன் வருது, அக்டோபர் 10 கங்குவா வருது, செப்டம்பர் 27 மெய்யழகன் வருது, கோட் வந்து செப்டம்பர் 5 வருது. இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்க மாறாமல் அதே டேட்டில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புஷ்பா 2 படத்தை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே புஷ்பா 2 வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து அவங்க டிசம்பருக்கு போயிட்டாங்க. டிசம்பரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர்லேயுமே புஷ்பா 2 வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் கிடையாது, இது ரூமரு, கண்டிப்பாக டிசம்பரில் புஷ்பா 2 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால டிசம்பரில் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது படத்தோடைய ஹீரோ அண்ட் டைரக்டர் இவங்களுக்குள்ளேயே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி இந்த படத்தோடைய ஷூட்டிங்குமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு 30 டேஸ் கிட்ட ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பெண்டிங் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிச்சு படத்தை டிசம்பருக்கு கொண்டு வரணும். ஸோ பிளான் பண்ணபடி டிசம்பருக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கார்த்தி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் சர்தார் 2 இப்போ தான் ரீசெண்டாக இந்த படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ
இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேத்தி இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டண்ட் சீன் தான் வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ சீன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஷூட் விராப் பண்ணுற அந்த டைமில் ஏழுமலை அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் மேன் அவர் வந்து 20 அடி ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவருடைய உயிரை வந்து காப்பாற்ற முடியல. கண்டிப்பாக மூவி டீம் எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியில் தான் வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த சம்பவத்தை சர்தார் 2 படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான பிரின்ஸ் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டர் எஸ்ஜே சூர்யாவுடைய லைனப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பிஸியான ஒரு ஆக்டராக இப்போ இருக்காரு. நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வராரு. இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படத்துலையுமே ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்தியன் 2ல் அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப்போ சீன்ஸோ வந்து இல்லை. இந்தியன் 3ல் தான் அவருக்கான போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க போது. இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 தாண்டி சங்கருடைய கேம் சேஞ்சர் படத்துலையுமே எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற ராயன் படத்தில் தனுஷ் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ராயனுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்குல நானியோடைய சூர்யாவின் சனிக்கிழமை படத்திலுமே எஸ்ஜே சூர்யா தான் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. சியான் விக்ரம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வீர தீரசூரன் அந்த படத்திலுமே எஸ்ஜே சூர்யா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐசி படத்திலுமே அவர் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 படத்திலுமே எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாரு அப்படிங்கிறத மூவி டீம் வந்து அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட எஸ்ஜே சூர்யாவுடைய லைனப்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான் படத்தோடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துலையுமே எஸ்ஜே சூர்யா நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா மலையாளத்தில் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஃபகத் ஃபாசில் எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க நடிக்கிற படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய ஜெய ஜெயஹே அந்த படத்தை எடுத்த விபின் தாஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ கூட ரீசெண்டாக அவருடைய குருவாயூர் அம்பல நடையில் படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் வாத்தியாரா நடிச்சிருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவருக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல இருந்து தான் போஸ்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடியே இந்த நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ இந்த போஸ்டரில் வந்து அவங்களை அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. மஞ்சு வாரியரை தாண்டி அட்டகத்தி தினேஷ் அவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் மட்டும் இல்லாமல் அனுராக் கேஷியாவும் இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இன்னும் விடுதலை 2 ஷூட்டிங் முடியல, இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சீக்கிரம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து வாடிவாசலுக்கு வெற்றிமாறன் போகணும். பார்ட் 2நாலே இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் விடுதலை 2 அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றிமாறன் ஒரு நல்ல படமாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தளபதி விஜய் இப்போ அவர் நடிச்சிருக்கிற படம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட். இந்த கோட் படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இது முடிச்சுட்டு அடுத்து அவர் நடிக்க போகிற படம் அவருடைய கடைசி படமாக சொல்லப்படுற தளபதி 69 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதிலே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிக்கல, வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் தயாரிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதுவுமே வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் ஹெச் வினோத் தான் டைரக்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட். அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அந்த வகையில் இப்போ இன்னொரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை வந்து நியூஸ் அப்படிங்கிறத விட ரூமர் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த தளபதி 69 ப்ராஜெக்ட்ல ஆக்டர் மோகன்லால் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னும் வந்து அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. மோகன்லால் வந்து ஜில்லா படத்தில் தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்க போறதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.